ஹலோ. இந்த வீடியோல இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்டின்னா, ஒரு பஃபர் போர்டு. அதாவது பிரிட்ஜ் பஃபர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் பஃபர் போர்டு எதுக்கு அப்டின்னா, ஸ்டீரியோ போர்ட மோனோவா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு வச்சிருக்கீங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, மோனோவா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப ஒரு 4 ஃபெட்டா இருக்கட்டும், 6 ஃபெட்டா இருக்கட்டும், 8 ஃபெட்டா இருக்கட்டும், ஸ்டீரியோ போர்டு இருந்துச்சுன்னா, எந்த ஸ்டீரியோ போர்ட வேணாலும் இந்த போர்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? மோனோவா யூஸ் பண்ணி சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தனியா போய் நீங்க மோனோ போர்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த போர்டுனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு 100 வாட் போர்ட வந்து நீங்க பஃபர் பண்ணும்போது, வாட் வந்து அப்படியே டபுள் ஆயிக்கும். ஓகேங்களா? 100 வாட் பண்ணீங்கனாலே என்ன ஆயிரும்? 200 வாட் ஆயிரும். சப்வூஃபர் டிரைவ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இது கனெக்ஷன் எப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிர்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, -V, +V கிரவுண்டு. உங்க சப் ப்ரீ இருக்கு இல்லையா? சப் ப்ரீ யூஸ் பண்றீங்க இல்லையா? அதிலிருந்து வர சப் ப்ரீ அவுட்ட எடுத்து இதில இன்புட் குடுத்துருங்க. சரிங்களா? வசந்த் சப் ப்ரீயா இருக்கட்டும், இல்ல அல்ட்ரா டிஜிட்டலா இருக்கட்டும், எந்த சப் ப்ரீயா இருந்தாலும் அதிலிருந்து வர அவுட்ட எடுத்து இதில இன்புட் குடுங்க, கிரவுண்ட் குடுங்க. இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா, 2 சிம்பல் இருக்கும். அதாவது சிக்னல் பிளஸ்ஸு, சிக்னல் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த பாசிட்டிவ எடுத்து பவர் போர்டுனுடைய ஸ்பீக்கருக்கு அதாவது ஸ்பீக்கர் பாசிட்டிவ், ஸ்பீக்கர் நெகட்டிவ்னு அர்த்தம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. ஏன்னா, உங்களுக்கு பிடி போர்டா நீங்க பிடி மோனோவா யூஸ் பண்ணும்போது, எர்த் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது கிரவுண்ட் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அப்போ 2மே என்ன பண்ணுவீங்கன்னா, சிக்னலா தான் யூஸ் பண்ணுவீங்க. பிடிஎல் மோனோவா கன்வெர்ட் ஆகக்குள்ள. இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பவர் போர்ட்ல இன்புட் குடுக்கணும். பவர் போர்ட்ல இன்புட் குடுக்கக்குள்ள, எத நீங்க பிளஸ் குடுக்குறீங்களோ, அத வந்து ரெட் கலர் பனானா சாக்கெட்ல குடுக்கணும். எத நீங்க அதாவது இதனுடைய இப்ப இந்த பிளஸ்ஸ எடுத்து போர்டுனுடைய இன்புட் பவர் போர்டுனுடைய பவர் ஆம்பிளிஃபையர் இன்புட் குடுத்தீங்கன்னா, அந்த பவர் ஆம்பிளிஃபையர் அவுட் எடுத்து ரெட் கலர் ஜாக் பாசிட்டிவ்ல குடுத்துருங்க. இப்ப இந்த நெகட்டிவ் எடுத்து அதே பவர் போர்ட்ல இன்னொரு இன்புட் குடுப்பீங்க. ரைட் இன்புட் குடுப்பீங்க, இல்ல லெஃப்ட் இன்புட் குடுப்பீங்க. அதுல குடுத்தீங்கன்னா, இத எடுத்துட்டு போயி அவுட்புட் இதனுடைய ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துட்டு போயி மைனஸ எடுத்துட்டு போயி பிளாக்ல பனானா சாக்கெட் பிளாக்ல குடுத்துறணும். தெளிவா புரியும்னு நெனைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்டீரியோ போர்டு ஓகேங்களா? அத நீங்க வந்து மோனோவா கன்வெர்ட் பண்றீங்க. பிடிஎல் மோனோ பஃபர யூஸ் பண்ணியாச்சுன்னா, அது பிடிஎல் மோனோவா கன்வெர்ட் ஆயிரும். அதனால இந்த சிக்னல் எடுத்துட்டு போயி பவர் போர்டினுடைய இன்புட் சிக்னல் பிளஸ்ஸ வந்து எடுத்துட்டு போயி, நீங்க ரைட்லயோ, லெஃப்ட்லயோ எதுலயாச்சும் ஒண்ண குடுங்க. அத குடுக்குற ஸ்பீக்கர் அவுட்ட எடுத்துட்டு போயி பனானா சாக்கெட் பாசிட்டிவ் சிக்னல எது இன்புட் குடுக்குறீங்களோ, அது வந்து பனானா சாக்கெட்னுடைய ரெட்ல குடுத்துருங்க. ஓகேங்களா? ரெட் கலர் பனானா சாக்கெட். இத எடுத்துட்டு போயி, இன்னொரு பேலன்ஸ் இருக்கிறதுல குடுத்து, அத எடுத்துட்டு போயி பிளாக் கலர் சாக்கெட், ஸ்பீக்கர் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணுங்க. கிரவுண்ட் எடுக்க வேண்டாம். நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். இதுதான் இந்த போர்டினுடைய யூசேஜ். தேங்க் யூ.